நீங்கள் சுக்கிரனுடைய ராசிக்காரர்கள். அவை சந்திர கிரகணத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முடியும். இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகிற போது உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். மிகப்பெரிய வெற்றி. இந்த கிரகண காலத்திற்கு பிறகு பலருக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். துளாராசிக்காரங்க பலர் கல்யாணத்துக்கு காத்திருக்கீங்கன்னா கல்யாண வரம் கிடைக்கும். அது ஒரு யோகம் உண்டு. இப்போ 5ஆம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு. நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில பொழுதுபோக்குகள், நண்பர்களோடு ஏற்படக்கூடிய சில பொழுதுபோக்குகள் தவறான பொழுதுபோக்காக இருந்து உங்க பேரை கெடுக்கலாம். நண்பர்களோடு பழகுகிற போதும் வெளியிடங்களுக்கு செல்கிற போதும் உங்கள் பாதுகாப்பை நீங்க அதிகப்படுத்திக்கிடணும். துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பலன்கள் பற்றி சொல்ல போறேன். மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு சந்திர கிரகணம் நடக்க போகுது. மதியானம் 3 மணி 20 நிமிஷத்துக்கு சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறது. இரவு 7 மணி 53 நிமிஷம் வரைக்கும் சந்திர கிரகணம் உண்டு. இந்த சந்திர கிரகணம் நடக்கும்போது என்ன கிரக நிலைகள் இருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுத்து இருக்கு. பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் சூரிய பகவான், ஒளிக்கிரகமாகிய சூரிய பகவான் அமர்ந்திருக்கார். உங்கள் சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அங்கே அமர்ந்திருக்கார். உங்கள் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அங்கே அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம். அதோடு ராகு பகவானும் இங்கே கூடி அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே எல்லாம் அல்ல சனி ஈஸ்வரன் அமர்ந்திருக்கிறார். திருநள்ளாறு பஞ்சாங்கப்படி 6ஆம் தேதி தான் சனி பயிற்சின்னு சொன்னாலும் திருக்கணிதப்படி ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டார். உங்களுக்கு 6வது ஸ்தானத்தில் ஒரு உட்கார்ந்திருக்கார். கூடவே சுக்கிர பகவானும் உச்சமாக அங்கே அமர்கிறார். அதேமாதிரி ஒரு ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கிறார். லாபத்தில் சந்திரனும் கேதுவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை துலாம் ராசிக்கு இருக்கு. சந்திர கிரகணம் 3ஆம் தேதி மத்தியானம் 3 மணி 20 நிமிடத்துக்கு ஆரம்பித்து இரவு 7 மணி 53 நிமிடம் வரைக்கும் இருக்கு. மார்ச் மாதத்தில் இந்த சந்திர கிரகணத்தை துலா ராசிக்காரர்கள் மிக முக்கியமாக இந்த சந்திர கிரகணத்தை கவனமாக கையாள வேண்டும். இந்த காலகட்டத்தில் சந்திரன் பிடிப்பது என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தை தான் பிடிக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சுக்கிரனுடைய ராசிக்காரர்கள். அவை சந்திர கிரகணத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முடியும். பல பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நல்ல ஆன்மீகவாதிகள் சந்திர கிரகண நேரத்தை முழுமையாக பயன்படுத்தி தான் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுகிறார்கள். இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகிற போது உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். மிகப்பெரிய வெற்றி. சினி ஃபீல்டை சேர்ந்தவங்க, நாடகத்துறையை சேர்ந்தவர்கள், கலைஞர்கள். நீங்கள் பரதநாட்டிய கலைஞராக இருக்கலாம், இசை கலைஞராக இருக்கலாம், கலையுடைய எந்த பரிமாணத்தை சேர்ந்தவர்களாக வேண்டுமானாலும் துளாராசிக்காரர்கள் இருக்கலாம். ஆனால் மிகப்பெரிய வெற்றி. துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடம் வலுத்திருக்கு. பூர்வ புண்ணியம் வலுத்திருக்கு. அந்த பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். 5வது ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். இந்த கிரகண காலத்திற்கு பிறகு பலருக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். துளாராசிக்காரங்க பலர் கல்யாணத்துக்கு காத்திருக்கீங்கன்னா கல்யாண வரம் கிடைக்கும். அது ஒரு யோகம் உண்டு. அதே போல் துளாராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் என்பது மிக விசேஷம். எப்படிப்பட்ட தீமைகள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் உங்களை விட்டு விலகும். இப்போ 5ஆம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு. நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பொழுதுபோக்குகள், நண்பர்களோடு ஏற்படக்கூடிய சில பொழுதுபோக்குகள் தவறான பொழுதுபோக்காக இருந்து உங்கள் பேரை கெடுக்கலாம். நண்பர்களோடு பழகுகிற போதும் வெளியிடங்களுக்கு செல்கிற போதும் உங்கள் பாதுகாப்பை நீங்கள் அதிகப்படுத்திக்கிடணும். அதே போல் ஹையர் எஜுகேஷன் படிப்பதற்கு மாணவர்களுக்கு வாய்ப்புகள் அருமையாக கூடி வரும். துளாராசி மாணவர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். துலாம் ராசியைச் சேர்ந்த மகப்பேறு மருத்துவர்கள், அதே போல் கேஸ்ட்ரோ எண்டாலஜிஸ்ட், புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். கிரகண நேரத்திற்கு பிறகு இவர்களுக்கெல்லாம் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். உங்கள் துறையிலே நீங்கள் பெரிய நிபுணத்துவம் பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்கள் எதிரிகளை எல்லாம் வெல்ல போகிறார். ரொம்ப நாளாக உடம்பை படுத்திக்கிட்டு இருக்கு. துளாராசிக்காரங்களுக்கு வயிறு பிரச்சனையோ உடம்புல வேறு பிரச்சனைகளோ ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய நேரம் நடக்குதுங்க துளாராசிக்கு. இது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது. உங்கள் லாபத்தில் சந்திரன்
கேது அமர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்களை துளாராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். குறிப்பாக நீங்கள் துளாராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் கணபதி மந்திரத்தை சொல்லணும். கிரகணம் நடக்கக்கூடிய மத்தியானம் 3:20 இரவு 7:53 வரை இருக்கக்கூடிய நேரத்தில் கணபதி மந்திரம் ஓம் கம் கணபதையே நமகாங்கிற மந்திரத்தை துளாராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம், கல்வியில் வளர்ச்சி, பிஸ்னஸில் ஒரு பெரிய லாபம் ஏற்படும் அப்படின்னு இருக்குது. திருமண விஷயம் கைகூடும் என்று அற்புதமாக உங்கள் வாழ்க்கையிலே அமையப் போகிறது என்பதுதான் உண்மை. இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் வருகிறது. இந்த சந்திர கிரகணத்தினாலே 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, இந்த சந்திர கிரகணத்தை எப்படி நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் என்ற 2 ஒளி கிரகங்கள் இருக்கு இல்லையா. ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் சந்திரன் இரண்டையும் ராஜ கிரகங்கள்னு சொல்கிறோம், ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒளி கிரகங்களுக்கு ராகுவினாலோ கேதுவினாலோ ஏற்படக்கூடிய கிரகஸ்தம், அதற்கு பேர் தான் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்னு கிரகணம்னு பேசுகிறோம். இப்போது ஏற்பட போவது சந்திர கிரகணம். கேது பகவானால் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய கிரகணம் தான் சந்திர கிரகணம். இது எப்போ நடக்க போகுது? மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் அந்த கிரகணம் இருக்குது. இந்த கிரகண நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த செவ்வாய்க்கிழமை பிற்பாதி 3:20 கிரகணம் ஆரம்பிக்குது. அதாவது மார்ச் 3ஆம் தேதி பிற்பகல் 3:20 கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரைக்கும் அந்த கிரகணம் இருக்குது. 7:53 தான் கிரகணம் மோட்சம் அடைகிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் கிரகணம் இருக்கிற போது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பல மாற்றங்களை இந்த கிரகணம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கிரகணம் எந்த நட்சத்திரத்தில் ஏற்பட போகிறது அப்படின்னு சொன்னால் பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் நடக்குது. சிம்ம ராசி கடக லக்னத்தில் தான் கிரகணம் நடக்குது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் நிகழ்கிறது. இந்த பூரம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இதற்கு இணையான மற்ற நட்சத்திரங்கள் இருக்குது. பரணி, பூராடம், அந்த நட்சத்திரங்களுக்கும் கிரகணம் பிடிக்கிறது. அதே மாதிரி சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய இன்னும் 2 நட்சத்திரங்கள் மகம், உத்திரம், இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிரகணம் பிடிக்கிறது. அதுவே மொத்தம் இதில் 5 நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கிரகணம் பிடிக்குது. பரணி, பூரம், பூராடம், மகம், உத்திரம், இந்த 5 நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிரகணம் பிடிக்குது. அவர்கள் கண்டிப்பாக கிரகண சாந்தி செய்து கொள்ளணும். எத்தனை மணிக்கு கிரகண சாந்தி பண்ணணும் அப்படின்னா இரவு 7:53 வரைக்கும் கிரகணம் இருக்குது. மத்தியானம் 3:20 பிடிச்ச கிரகணம் இரவு 7:53 வரைக்கும் இருக்குது. ஆகவே 8 மணிக்கு நீங்கள் குளித்து விட்டு பிறகு கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்குரிய சாஸ்திரிகளை அணுகி கிரகண சாந்தி செய்து கொள்வது என்பது பெரிய நன்மைகளை தரும். கிரகணத்தால் வரக்கூடிய தாக்கங்களை நீக்கும். இந்த கிரகண நேரத்திற்கு என்று சில கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கிரகண ரேகைகள் பட்டால் அவங்கள் பிரெக்னன்சி பாதிக்கப்படும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நேரத்திலே வெளியே வர வேண்டாம் என்றும் நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த கிரகணம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வீட்டில் ஜன்னல்களையெல்லாம் கூட அடைச்சி வச்சு பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய லேடிஸுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பாக வச்சுக்கிறது நம்ம ஊரில் ஒரு பழக்கம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.